கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கொடான கொடி சோத்திரம், உங்களுக்கு கொடான கொடி சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளையும் வேத வார்த்தையை தியானிப்போம். இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் புதிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளை கர்த்தருடைய வேதத்தை தியானிப்போம். சங்கீதம் 103வது சங்கீதத்தில் 2வது வார்த்தை இந்த தினத்தை தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. உபகாரங்களை மறவாதே என்று வேதம் சொல்கிறது. அநேக காரியங்கள் மறந்து விடுகிறோம், அநேக காரியங்கள் மறவாதே என்று வேதம் சொல்கிறது. அதில் அநேக காரியங்கள் இருந்தாலும் சில காரியங்கள் எப்படி இருக்குது சொன்னாக்கா, வேதத்தை மறக்கக்கூடாது சொல்லப்பட்டிருக்கு. 2வது உபகாரங்களை மறக்கக்கூடாது, சபையை மறக்கக்கூடாது, பரிசுத்தத்தை மறக்கக்கூடாது, கர்த்தரை மறக்கக்கூடாது, நன்மை செய்து மறக்கக்கூடாது. இது அநேக காரியங்கள் சொல்லிக்கினே போகலாம். ஆனால் இன்றைய தினத்தில் உபகாரங்களை மறவாத. சில பேர் ஆண்டவர்கிட்டேருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு உபகாரங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை மறந்துடுறாங்க. கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரங்களை மறந்துடுறாங்க. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலையும் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். ஹல்லேலூயா. எபிரேயர் 6:10 சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை கவனிப்போம். எபிரேயர் 6வது அதிகாரம். ஸ்தோத்திரம். எபிரேயர் 6வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன். ஏனெனில் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்பின் பிரியாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அனுமதி உள்ளவர் இல்லை. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏனெனில் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்துக்கு காண்பித்த அன்பின் பிரியாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அனுமதி உள்ளவர் அல்ல. ஆனால் தேவன் எந்த காரியத்தையும் மறக்கிறதில்லை. ஹல்லேலூயா. நம்ம நன்மையை பெற்றுக்கொண்டவங்க தேவனை மறக்கக்கூடாது. உபகாரங்களை பெற்றுக்கொண்டவங்க தேவனை மறக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதனால் நான் இதை சுருக்கமாக பேச விரும்புகிறேன். இந்த மறவாத சொல்கிற அநேக காரியங்கள் அடுத்தடுத்து நான் பேசுவேன். நீங்கள் கேளுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இங்கே முதலாவது 3 காரியங்கள் பார்க்கலாம். ஹோலா சரஷகராந்திர போஷபம் ஜீசஸ். இங்கே முதலாவது 3 காரியங்களை பார்க்கலாம். ஒன்று யோசேப்பு குறித்து, 2வது பிரசங்கில ஒரு ஏழையை குறித்து, 3வது ஜீசஸ் தாவீதை குறித்து 3 காரியங்கள் நாம் தியானிப்போமாக. முதலாவது யோசேப்புடைய காரியத்தை கவனிப்போம். ஆதியாகமம் 40வது அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு எல்லாமே தெரியும், வேதத்தை நன்றாக வாசிக்கிறீர்கள், நிறைய காரியங்கள் தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் கர்த்தர் எனக்கு சொன்னதை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. யோசேப்பு 40வது அதிகாரத்தில் ஜீசஸ்
பைபிளில் வந்து பேப்பருங்க கொஞ்சம் ஒட்டின்னு இருக்குது. தாமதமானாலும் பிரயாசப்பட்டு கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோசேப்பு உடைய காரியத்தையும் பானபத்திரனுடைய காரியத்தையும் பார்ப்போம். ஆதிகாமத்தில் 40 அதிகாரத்தில் அதுக்குரிய எல்லா காரியமும் சொல்லப்பட்டிருக்கு. அது நான் சுருக்கமாக விளக்கி சொல்கிறேன். ஹல்லேலூயா. ராஜா ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனுக்கு பதில் சொல்ல முடியல. ஆனால் யோசேப்பு எங்கே இருந்தார்? சிறைசாலையில் இருந்தார். பானபத்திரக்காரனும் சிறைசாலையில் இருந்தாங்க. ஹல்லேலூயா. அப்போது அதற்கு 12வது வாரம் 40 அதிகம் பண்ண அதுக்கு யோசேப்பு அந்த 3 கொடிகளும் 3 நாளாம் 3 நாளைக்குள்ளே பார்வோன் தலையை உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன்னை நிலையில் நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கப்படி பார்வோன் பானத்தை அவன் கையிலே கொடுப்பாய் என்றான். இப்போது அவன் யோசேப்பு வந்து பானபத்திரக்காரனுக்கு ஒரு தரிசனத்தை சொல்கிறாரு. அங்கே என்ன சொல்கிறார் அவர்? பானபத்திரக்காரர் சொல்லிட்டு 40 நீ வாய்வடைந்து 13-14 சொல்லப்பட்ட வார்த்தை 13-14 இது 41 40 13-14 நீ வாய்வடைந்து இருக்கும்போது என்னை நினைத்து என் மேல் தயவு செய்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்றான். ஆனாலும் அவன் மறந்துட்டான். ஹல்லேலூயா. அந்த உபகாரத்தை மறந்துடுறாங்க. யோசேப்பு உபகாரம் பண்ணான் அந்த பானபத்திரக்காரனுக்கு. அது சொல்ல இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி நீ வாய்வடைந்து இருக்கும்போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்றான். என்னை விடுதலை ஆக்கும் சொன்னான். சில காரியம் நம்ம யோசிக்கும் போது இவ்வளோ பெரிய தேவனுடைய தேவன் கூட இருக்கிறோம், இந்த காரியம் கேட்கலாமா, என்னை விடுதலை பண்ண பார்வனுக்கு போய் சொல்லுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஒரு சராசரி மனிதனாக இருக்கிறான். அப்போ இந்த பானபத்திரன் அவர் சொன்னது போல் பானபத்திரனாக என்ன 3 நாளுக்கு அவனுக்கு என்ன பண்ண முடியும்? ராஜா பார்த்து இடம் தராரு. மறுபடியும் ஒரு சொப்பனம் வந்தது. அப்போ அந்த சொப்பனுக்கு விளக்கல் தெரியல. அப்போ அந்த பானபத்திரன் நினைவு வருது. 2 வருஷம் 3 வருஷம் பொறுத்து நினைவு வருது. அப்போ ராஜா கிட்ட சொல்கிறச்சே யோசேப்பை கூப்பிட்டு அந்த காரியங்களை கேட்கும்போது யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு காரியங்கள் விளக்குறார். அதன் மூலமாக யோசேப்பு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கார். கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். அதனால் உபகாரங்களை மறந்துடுறாங்க சில பேர். இவனாவது கொஞ்சம் 2 வருஷம் 3 வருஷம் நினைவு வந்தது. சில உபகாரங்களை வந்து கர்த்தர் செய்கிற அநேக உபகாரங்கள் செஞ்சாலும் கர்த்தரை மறந்துடுறாங்க. கர்த்தருடைய நல்ல ஊழியக்காரங்க மறந்துடுறாங்க. நான் அநேகத்தில் போய் ஜெபிப்பேன், அநேகருக்கு விடுதலை ஆகும், அநேகருக்கு காரியங்கள் நடக்கும். ஆனால் முதல்ல கொஞ்சம் என்னை நேசிப்பாங்க. சில ஊழியக்காரங்க என்ன பண்ணுங்க, பின்னாடி போய் இவர் பொல்லாதவர், இவர் ஏன் கூப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு என்னை குறித்து தீதாக சொல்லுவாங்க. என்ன நான் கவலைப்படுறதில்ல. ஏன்னாக்கா சில காரியங்கள் அப்படி தான் நடக்குது. கர்த்தர் நல்லவர். அடுத்த காரியம் என்ன சொன்னாக்கா, இந்த 41வது அதிகாரத்தில் அவனுடைய குற்றம் நினைவுகள் வந்து தான். பானபத்திரனுக்கு அவன் செய்த குற்றம். ரொம்ப பேர் குற்றம் பண்ணின்னு இருக்காங்க, நினைக்கிறதில்லை தேவனை. தேவனுடைய உண்மையான மனுஷங்க நினைக்கிறதில்லை. அவன் என்ன மறந்துட்டான் பாரு, அது ஒரு குற்றம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆதியாகமம் 41வது அதிகாரம் 9வது வார்த்தை வாசிக்கிறேன். அப்போது பானபத்திரக்காரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்று தான் என் நினைவில் வந்தது சொல்கிறார். சில பேருக்கு நினைவு வரும், சில பேருக்கு நினைவு வராது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவன் சொன்னான். அதனால் 2வது காரியம் வந்து என்ன சொன்னாக்கா, பிரசங்கி 9வது அதிகாரம். பிரசங்கி 9வது அதிகாரம் 9வது அதிகாரத்தில்
அந்த சில வசனங்களை நான் சுருக்கமாக வாசிக்கிறேன். 14வது வசனத்தை, ஒரு சிறு பட்டணம் இருந்தது, அதில் இருந்த குடிகள் கொஞ்சம் மனிதர்கள். அதற்கு விரோதமாக ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைத்து கொண்டு அதுக்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். இங்கே பாரு, விடுவிக்கிறாங்க. நாங்களும் ஜெபம் பண்ணி அநேக பேய் பிசாசு பிச்சவங்கள பில்லிசுனை கட்டங்களை விடுவிப்போம். அவங்க மறந்துடுறாங்க. நாங்கள் கூப்பிடுவோம், ஜெபத்துக்கு வாங்க தான் வரமாட்டாங்க. ரெண்டாவது, சில வீட்டு காரியங்களை குறித்து நிறைய காரியங்கள் எங்கிட்ட சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணி விடுதலை ஆகிடுவாங்க, வீடு கட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க, எல்லாம் வசதியாக இருப்பாங்க, கார் வாங்க. ஆனால் எங்களை கூப்பிட மாட்டாங்க. அதனால் நாங்கள் வருத்தப்படுறதில்ல, கர்த்தருடைய நாமத்தை விடுவிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. போன மாதம் கூட செஞ்சி பணப்பாக்கம் சொல்லிட்டு அரக்கணம் போகிற வழியில் ஒரு தம்பி கூப்பிட்டாரு. 7 வருஷம் முன்னே ஜெபத்தை கூப்பிட்டா வரல. ஆனால் திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது. என்னங்க சொல்லிட்டேன்னா, நம்பர் இருந்தேன். ஐயா நீங்கள் வீட்டுக்கு வரணும் சார். என்னப்பா சொல்லிட்டு கேட்டாக்கா, பசங்க நைட்டெல்லாம் தூங்க மாட்டேன் ஐயா சொன்னேன். என்னப்பா சொன்னாக்க, சொல்ல மாட்டேன், முதல்ல உண்மை சொல்ல மாட்டாங்க. நம்மகிட்ட 10 பாசம் 20 பாசம் ஜெபிச்சுட்டு நம்மக்கிட்ட கஷ்டில் வருவாங்க. சரி, கர்த்தர் நல்லவர். அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம 2 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போனாக்கா, 2 பிள்ளைங்க பார்த்தா எல்லோரும் வந்தால் ஜெபம் பண்ணாக்கா, ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி கேட்டாக்கா, 21 குட்டி சாத்தன் வச்சுருந்தாங்க அந்த குடும்பத்தை அழைக்கிறதுக்கு. கர்த்தருடைய நாமத்தில் அது கட்டி பாதாளத்தை ஏறிக்கிட்டு நான் வந்துட்டேன். அந்த ஏழைங்க எனக்கு உபசரிக்கிறாங்க. உபசரிக்க மறக்கலை, உபகாரங்களை மறக்கலை. ஆனால் தேவனை மறந்துடுறாங்க. தேவ செய்தது மறக்கக்கூடாது. அவர் செய்த உபகாரங்களை மறவாதுங்கள் சொன்னாக்கா மறக்கக்கூடாது. மறவாத இந்த சங்கீதம் 103வது சங்கீதம் இருக்குங்களே, அந்த என் ஆத்துமா கர்த்தரை சோத்து என் முகிலுமா பசுனாமத்தை சோத்து சொல்கிறச்ச, அது பின்னாடி வரணும் முன்ன வச்சுட்டாங்களே, மறந்துடுவாங்க சொல்லிட்டு மறக்காத சொல்லிட்டு எல்லா காலத்தையும் முன்ன வச்சு ஜெபிக்கிறாங்க. இல்லை இந்த என்ன பண்ணுறாரு, ஞானமுள்ள ஏழை மனிதன் தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனால் அந்த ஏழை மனிதன் ஒருவரும் நினைக்கவில்லை. அடுத்து, ஆகியால் ஏழை ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்காமல் போனாலும் பலத்தை பார்க்க ஞானமே உத்தமம். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுது, ஏழை ஞானம் அசட்டை பண்ண. நம்ம சில சமயம் ஊழியக்காரன் அசட்டை பண்ணுறாங்க, சில விசுவாசங்க அசட்டை பண்ணுறாங்க. அவன் வார்த்தைகள் கேட்காமல் போன. எங்கள் வார்த்தை கேட்கறதில்ல. சில பேர் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், தேவனுக்கு இடம் கொடுங்க. நீங்கள் தேவனுக்கு இடம் கூட மறுபடியும் அந்த விசுவாசிங்க அந்த செய்வனை கட்டுங்க உங்கள்கிட்ட வந்துடும் சொன்னாக்கா கேட்க மாட்டாங்க. அந்த நேரத்தை சரியாக சொல்லுங்கள், அப்போ செய்ய மாட்டாங்க. அதுதான் வேதத்தை சொல்லப்பட்டுக்கு, அந்த பிசாசி வந்து எத்தி விட்டோன்னு அந்த போய் அலைஞ்சி அதுக்கு இடம் கிடைக்க மறுபடியும் தான் விட்டு வந்த வீட்டுக்கு போவேன்னு சொல்லிட்டு வந்து அநேக பிசாசி கொண்டு வந்து குடியிருக்கும். ஏன்னா அங்கே தேவனுக்கு இடம் கொடுக்காதனால வருது. அதுங்க தன் இடத்துல தேவனுக்கு இடம் கொடுத்துன்னா அது வராதுங்க. கர்த்தர் நல்ல வரையா. இந்த ஏழை மனிதன் ஆகியால் ஞானமே இந்த மூடரை ஆளும் அதிபதி கூக்கரை பார்க்கும் ஞானுடைய அமர்க்கையான வார்த்தைகளை கேட்கப்படத்தக்கவைகள். இப்போது சில பேர் பாருங்கள், மூடரை ஆளும் அதிபதியும் கூக்குரல் பார்க்கும். சில பேர் கூக்குரல் கொடுக்குறாங்க. நான் கூட சில ஜெபத்துக்கு போல நம்ம கூட வர சில ஊழியக்காரங்க கத்தி ஜெயிப்பாங்க. கத்தி அவங்கள வெறுக்கிறாங்க சில பேர். நான் சொன்னேன், கத்தக்கூடாது, கத்தருடைய வார்த்தை சொல்லுங்கள். அமர்க்கையான வார்த்தை சொன்னாலும் போதும், எல்லா அதிசயங்களும் நடக்கும், அற்புதம் நடக்கும். மெல்லிய சத்தத்தில் கர்த்தர் பேசினார். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன சொன்னேன், யுத்த ஆயுதங்களை பார்க்கலும் ஞானமே நல்லது, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மைகளை கெடுக்கிறான். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மைகளை கெடுக்கிறான். ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஏழை இந்த ராஜாவில் இந்த படத்தை விடுவிக்க முடியல. அந்த ஏழை விடுவித்தான், மறந்துட்டாங்க. கர்த்தரை விடுதலை பண்ணிடுறாங்க, மறந்துடுறாங்க. கர்த்தர் ஆசைக்க மறந்துடுறாங்க. ஹல்லேலூயா. அதுக்காக தான் அவர் செய்த உபகாரங்களும் மறவாது. கர்த்தர் நல்லவர். அடுத்தது பார்த்தாக்கா 3வது காரியம், 1 சாமுவேலில்
25வது அதிகாரத்தில் ஒரு காரியம் இருக்குது. நான் நிறைய பேசுனேன், நிறைய காரியங்கள் இருந்தாலும் எனக்கு இன்னும் நிறையா நீங்கள் இப்போ ஒத்தாசை கம்மியாக இருக்கனா நான் பேச முடியல. அதிக காரியங்கள் இருக்குது, நிறைய பண தேவைகள் இருக்குது. நான் யார்கிட்டையும் கேட்கறதில்ல, நீங்களே விருப்பப்பட்டு கொடுத்தா நான் வாங்குவேன். ஹல்லேலூயா. இந்த 1 சாமுவேலில் கர்த்தர் நல்லவர். நான் பேசிக்கினேன், வேறு அதிகாரத்தை எடுக்கல. 1 சாமுவேல் 25வது அதிகாரம். அதில் பாருங்கள், இங்கே என்ன சொல்லப்பட்டது? தாவீதை குறித்து நாபானை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே நீங்கள் படித்த வசனம், நிறைய பிரசங்க கேட்டிருப்பீங்க. நான் சொல்ல அந்த கருத்து உபகாரங்களை மறவாதிருங்கள். மறக்காது. தேவ செய்த உபகாரங்கள் மறக்கக்கூடாது. சகல உபகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஊழியக்காரங்களுக்கு உபகாரம் பண்ணால் அதை மறக்காதீங்க. உங்கள் விடுதலை பண்ணால் மறக்காதீங்க. யோசிப்பே மறந்தான் பானபத்திரக்காரன். அவன் 2 வருஷம் போட்டு நினைவுகள் வந்தது. மறுபடியும் ஒரு இக்கட்டு வரைச்சேன். அது 7 மனிதன் அந்த பட்டணத்தை விடுத்தான், யாரும் எண்ணல. ஆனால் அங்கே என்ன யுத்த ஆயுதங்களை பார்க்க ஞானமே சிறந்தது சொல்லப்பட்டிருக்கு. கரெக்டாக நல்ல. இங்கே நாபான் சொல்கிறவன் இருக்கு. அவனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, நாபானை குறித்து 25வது அதிகாரத்தை பார்க்குறேன். அந்த மனுஷுக்கு நாபான் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபாதமாக இருந்தார். அந்த புருஷனோ முரணும் துர்கிருதாதரமாய் இருந்தான். அவன் காலேப்புடைய சன்னதி. இங்கே என்ன சொல்லப்போது? அந்த நாபான் சொல்கிற காலேப்புடைய சன்னதி. அப்போ காலேப்பு எப்படி இருந்தார்? கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாங்க. யோசுவா காலேப்பெல்லாம் அந்த காலத்தில் உண்மையாக கற்றுக்கிருந்தாங்க. இப்போ அந்த காலேப்புடைய சன்னத்தில் எப்படி இருக்கான் பாருங்கள். இப்போ கிறிஸ்துவ சன்னத்து வரவும் ரொம்ப மோசமாக இருக்கான். கிறிஸ்துக்குள்ளே வந்தவெல்லாம் என்ன பண்ண, கிறிஸ்துக்குள்ளே போகல, பணத்து பின்னாடி தான் போகிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ பக்தி கிறிஸ்துவ பக்தி இல்லை, பணத்து மேலே பக்தியாக இருக்காங்க. இயேசு நாமம் சொல்லி. கர்த்தர் நல்லவர். இங்கே என்ன சொல்கிறான்? இவன் சொல்லப்பட்டிருக்கு, தாவீது அவன் விரட்டப்பட்டு அவன் அந்த மலை பிரதேசத்தில் இருக்கிறத அவங்க மெய்ப்பர் கூட இவங்க தாவீதும் ஒன்றா இருந்து அவங்க ஆடுங்களை பத்திரப்படுத்துகிறாங்க. அவங்க கூட ஒன்றா இருக்காங்க, எந்த தீங்கும் பண்ணல. ஒரு நாள் தாவீது என்ன பண்ணுறாரு, அந்த லாபான்கிட்ட வாலிபர் அமைச்சு எங்களுக்கு தான் உதவி செய்யும்னு சொன்னார். உதவி செய்யும் சொன்னாக்கா அவன் என்ன சொல்கிறான்? தாவீது யார்? எஜமானத்தை ஓடி போடுற சொல்லி இது போல் அனாவசியமாக பேசுகிறார். அவர் செய்த உபகாரம் நினைக்காம அவனை உபத்திர வார்த்தைகளை பேசுகிறார். அவனுக்கு தகாத வார்த்தையை பேசினாலே அவன் சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ தாவீது அவனை பார்த்து முதல்ல வாழ்த்துறார். அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்போது ஆடுகள் மைத்த கத்திரிகள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோடு கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமல் போனேன். உம்முடைய வேலைக்காரர்கள் கேளும், அவர்கள் உமக்கு சொல்வாங்க. ஆதலால் இந்த வாலிபுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவது உம்முடைய ஊழியக்காரருக்கு உம்முடைய குமார தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றார். நல்ல நாளில் வந்தோன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. உதவும்படி செய்யுங்கள் சொல்கிறான். கேட்குறான், கெஞ்சி கேட்குறேன். அதுக்கு அவன் என்ன பண்ணுறான்? பரிகாசம் பண்ணுறான். அதுக்கு அப்படியே சொன்னாங்க. 10வது வசனம், நாபால் தாவீதும் ஊழியக்காரருக்கு பிரத்தியமா, தாவீது என்பவன் யார்? ஈசாய் குமார் யார்? தங்கள் எஜமான விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாள் அனைவரும் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகள் மற்ற கதிர்வுக்கெல்லாம் நான் அடித்த சமையல் பண்ணுவித்ததை எடுத்து இன்னார் எடுத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனா என்றான். இப்படி உபகாரத்துக்கு என்ன பண்ணுறாரு? அவன் விரோதமாக பேசுகிறான். அதனால் தேவன் அவனை வாதித்தனை 10 நாளில் செத்து போகிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு என்றைக்கும் முன்னுரிமை கொடுங்க. இந்த நாளில் என்ன சொன்னாக்கா, நான் நிறைய பேசுவேன். கர்த்தர் என்னோடு இருக்கார்.
கர்த்தரை நான் மகிமைப்படுத்தும். வருகிற நாட்களில் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறாரு. ஏன்னு சொன்னாக்கா, நீதிமொழிகள் 10:19 சொற்கள் மிகுதியே பாவம் இல்லாத போகுது. இன்றைக்கி எல்லா சேனலில் பார்த்தாலும் நிறைய பேசுகிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையே இல்லை. கர்த்தர் மகிமைப்படுத்துகிறா போல ஒருத்தர் சாட்டிக்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைங்க. எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாலும் சரிங்க, நாவை அடைக்குன்னு தேவ வார்த்தையை பார்த்தா பேச நம்ம கற்றுக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக செய்யணும். தேவனாக மகிமையை உண்டாகும்படியாக பேசணும். ஹல்லேலூயா. போன வாரம் கூட ஒருத்தர் தீர்க்கதரிசனம் பேசினார். தீர்க்கதரிசனம் அப்படி சொல்லிவிட்டுனார். ரோமர் 12:6 இருக்குது. தீர்க்கதரிசனம் சொல்கிறது தேவ வார்த்தை ஒத்து சொல்கிறது தீர்க்கதரிசனம். வெளிப்படுத்த 1:3 சொல்லப்பட்டிருக்கு. இதை வாசிக்கிறோம், இதை கேட்குறோம், இதை செய்கிறோம். இந்த வார்த்தைக்கு தீர்க்கதரிசனமாக இருக்க சொல்லப்படும். அதனால் கர்த்தர் செய்த உபகாரங்கள் மறவாத சொன்னாக்கா, ஒன்று யோசேப்பு உபகாரம் பண்ணார், பானபத்திரம் மறந்துட்டார். ஆதிகாமம் 40 பிரசங்கம் 9 அந்த 7 அந்த பெரிய பட்டணத்தை விடுவித்தான், அவனை மறந்துட்டாங்க. மறக்கூடாது. அதே போல் யார்? நாபாலுக்கு நல்லது பண்ணுறான் தாவீது. அவன் என்ன பண்ணுறான்? நன்மை செய்ய மறந்தான். அது வேதம் நன்மை செய்ய மறவாதீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. நன்மை செய்ய படியுங்கள். அதுபோல் நன்மை குறித்து நிறையா சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். அதனால் கர்த்தர் செய்த உபகாரங்கள் மறவாதீங்க. கர்த்தர் உங்கள் உபகாரியாக இருப்பார். கர்த்தர் நல்லவர். ஆமென்.